இன்றைக்கி என்னடா காலையிலே சமையல் கட்டு வீடியோ அக்கா போட்டிருக்கான்னு தான் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. எல்லாம் உங்களுக்காக தான். நீங்கள் கேட்ட தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி தேவையானது தேங்காய், வரமிளகா, புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வணக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு தோலோடையே போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகா, அவ்வளோதான். தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது தேங்காய் வணங்கிடுச்சு. துளூண்டு புளி, கொஞ்சம் லைட்டாக சாப்பாட்டுக்குங்கிறதுனால தான் புளி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இன்னும் காலையிலேருந்து டீ குடிக்கல. டீ வச்சிடலாம். இப்போது டீ கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம சட்னி அரைச்சிடலாம். ஆறிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏ பாப்பா, அதை எடுத்துப்பா. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு. ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தானே வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே டீ கொதிச்சிச்சு. டீ குடிச்சிடலாம். இப்போ வந்து சட்னி தாளிச்சிடலாம். கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. லைட்டாக மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம்.
வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கப்புறம் சூடாக சாப்பாடு வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ அவருக்கு வேலைக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்தாங்க. அவ எனக்கு பாய் சொல்ல பாருங்க நம்ம செடியெல்லாம். இது வந்துட்டு காக்கட்டான் பூவு. ஆனால் இது என்னமோ சொல்லுவாங்களே, நெல்லுக்கு கொஞ்சம் தண்ணி பாய்ஞ்சா புல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி இந்த செடியை விட மற்ற செடியெல்லாம் தான் நிறையா வந்துருச்சு. இது பாருங்கள் ரோஜாப்பூ செடி. நேற்று தான் ஒரு பூ பொறிச்சேன். அது இல்லாமல் பாருங்கள் இன்னொரு முக்கு இருக்குது. அந்த பொறிச்ச பூவை நேற்று ஷார்ட்ஸில் பாப்பாவுக்கு தலையில் வச்சு விட்ருப்பேன் கோயிலுக்கு போகிறப்ப. பாருங்கள் இது பாருங்கள் தக்காளி செடி. இது பாருங்கள் மிளகா செடி. இதில் பாருங்கள் மிளகா எத்தனை இருக்குன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மிளகா, இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே இன்னொரு மிளகா, அதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மிளகா, இன்னொரு மிளகா இங்கே ஏதோ ஒன்று இருந்துச்சு, யாரோ பிச்சுட்டாங்க போல். மொத்தம் 4 மிளகா இருந்துச்சு. தக்காளி இன்னும் இப்போ தான் பூ விட்டுக்கிட்டே இருக்குது. இது பாருங்கள் தட்டைப்பயிரே ஏதோ வருது போல். இதெல்லாம் நான் பறிக்கிறேனோ இல்லையோ, பட் இதை நான் வச்சுருக்கேன், இதிலலாம் எல்லாம் வருதுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஹாய் காய்ஸ், நீங்கள் எல்லோரும் கேட்ட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. எப்போ இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷாக ஒரு டீ போடுற நேரத்தில் ஒரு தேங்காய் சட்னி செஞ்சலாம். சுடு சாப்பாட்டை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சாப்பாட்லேயும் பண்ணி சாப்பிடலாம். பாப்பா கம்முனரு ரசம் ஊற்றி சாப்பிட்டு இதை சைட்டிஸாக தொட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு தடவை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.